வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் நல்லா இருக்கணும் சேனல். இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எவ்வளவோ துறையில் வளர்ந்துட்டோம்ல, ஆனால் நல்லவன் மட்டும் வளராமலே இருக்கானே, நல்லவன் மட்டும் உயராமலே இருக்கானே. அப்படியே வளர்ந்தாலும் உயர்ந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோவால் சரிஞ்சிடுறான்ல. அப்போ நல்லவன் நல்லா இருக்கணுன்றதை பற்றி பேசணும் தானே. தேங்க்யூ. அதாவது கெட்டவன் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி இருந்தாலும் பொழைச்சிப்பான். கெட்டவனுக்கு பொழைக்க தெரியும், ஆனால் நல்லவனுக்கு பொழைக்க தெரியாது. காரணம் என்னென்னா, கெட்டவன் எந்த சூழ்நிலையிலையும் யார் இடத்துலையும் தான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். ஆனால் நல்லவன் இருக்கானே, அவன் எப்படி தெரியுமா நினைப்பான், எந்த சூழ்நிலையிலையும் யார் முன்னிலையிலையும் அவங்க நல்லா இருந்தால் போதும். நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எக்கேடு கெட்டு போனால் என்ன, அவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல. இப்படியே நீ நினச்சிட்டு இருந்தீன்னா நீ என்னைக்கு நல்லா இருக்கிறது? அப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, நம்ம எண்ணத்தை மாற்றணும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் சரிதான், ஆனால் முதல்ல நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? அதை முதல்ல ஃபஸ்ட்டு நல்லவன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் நல்லவனுக்கு எதுவுமே தெரியாமல்லாம் இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கெட்டவனுக்கே எல்லாம் தெரியும் போது நல்லவனுக்கு என்ன தெரியாமலா இருக்கும்? சத்தியமாக நல்லவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சே தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். நல்லவன்ற பட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறான்றது என்ன நமக்கு தெரியாமலா இருக்குது? தெரியாமல் தான் இருக்குமா? அவன் என்னென்னா உன்னோட ஆற்றலை எனர்ஜியை சுரண்டான்னு உனக்கு தெரியாமலா இருக்குது? எல்லாம் தெரிஞ்சு தான் சரி இருக்கட்டும், யார் நம்ம நண்பன் தானே, யார் நம்ம சொந்தங்கள் தானே, இருக்கட்டும்னு நீ எதையுமே என்னென்னா விட்டு கொடுக்காம யாரும் உங்ககிட்ட இந்த எதையுமே பறிக்க முடியாது. முடிஞ்சால் இதை புரிஞ்சிக்க. நல்லவன் நல்லா இருந்தால் சரி.